தான் தேங்காய் முடி இருந்தது. அதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தேங்காய் கொப்பரை எடுக்க போகிறேன் பாருங்க. கொட்டாச்சிலேருந்து தேங்காய் கொப்பரை எடுக்க போகிறேன் பாருங்க. இது மாதிரி இது விட்டு போயிடுச்சு. இந்த கொட்டாச்சி என்ன செய்யலாம்னா அடுப்பு வைக்கலாம். நல்லா கொப்பரையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எடுக்கணும். காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சா 2-3 நாளைக்கு காய வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே கொப்பரையாக நல்லா தனியாக இப்படி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுக்கணும். இது மாதிரி அழகாக விட்டுட்டு இது வந்து லேசாக கருப்பாக இருக்குது. இதை சுரண்டி இப்படி எடுத்து விடணும். இதே மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம ரவுண்டாக இப்படி விட்டு கிளப்புனோம்னா அப்படியே அழகாக வந்துடும். சரிங்களா? இந்த அது லேசாக வந்து இப்படி அரிஞ்சு வேண்டியதான். அது மாதிரி எடுக்க வேண்டியதான். உடையுது வேணுங்க. அப்படி காஞ்சி விட்டு நல்லா எண்ணெய் ஊறுது வருங்க. இதான் நல்ல கொப்பரை. நல்லா செவந்து போயிருக்கு வருங்க. நல்லா அதான் நல்ல கொப்பரை. நல்ல கொப்பரை எடுத்தாச்சு. இது வந்து இப்போ என்ன செஞ்சு இந்த கொட்டாச்செல்லாம் வந்து அடுப்பு இருக்கலாம். நல்லா நல்ல கொட்டாச்சா இருக்கு பாருங்க. எல்லாம் அடுப்பு இருக்கலாம். இது வந்து ஆப்பை தயாரிக்கலாம். நல்லா அழகாக வறண்டிட்டு சூப்பராக இதேமாரி நல்லா சூப்பராக வறண்டிட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஆப்பை செய்வங்களா இல்லைங்க. அழகாக சைஸ் பண்ணி இந்த இதெல்லாம் நல்லா வரைஞ்சிட்டு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஆப்பை கரண்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொட்டாச்சி வச்சு நம்ம வந்து அடுப்பெரிக்க பயன்படுத்தலாம். வந்து நெருப்புண்டாக்கையும் நம்ம நைஸாக இது மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டோம்னா இதேமாரி நைஸாக உடச்சி வச்சுக்கிட்டோம்னா நான் வந்து சாம்பிராணி நெருப்பு உண்டாக்கி சாம்பிராணி போடலாம்.
வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடுறதுக்கு இது மாதிரி நைஸாக உடச்சி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து உண்டாக்கிடலாம்.